ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஒரு சூப்பரான ஜாப்புங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம லைவ் சேட் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப்பில் அப்ளை பண்ணிக்க போகிறோம். ஜஸ்ட் சேட் வந்து பண்ணுவாங்க. அந்த சேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ரிப்ளை பண்ணணும், அவ்வளோதான். ஜஸ்ட் அவங்க கொஸ்டின் கேட்பாங்க, அந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பண்ணுற மாதிரியான ஒர்க்கு தான். ஸோ இதில் எப்படி வந்து அப்ளை பண்ணலாங்கிற டீட்டெயில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ எக்ஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்க ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சூட்டபிளான ஒரு ஜாப் தான். ஸோ யார் வேணாலும் இந்த ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஸோ இந்த ஜாப் ரோல் என்னன்னு கேட்டிங்கன்னா லைவ் சேட் அசிஸ்டன்ட். ஸோ அதாவது கஸ்டமர்ஸ் கேட்குற கொஸ்டின்ஸ்க்கு நம்ம சேட் மூலிமா ரிப்ளை பண்ணணும். கால் பேசணுங்கிற அவசியம் கிடையாது, டைப்பிங் மட்டும் தெரிஞ்சா போதுங்கிறத சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு ஜாப்ல நீங்க என்ன பண்ணணும், ஸோ உங்களுக்கான ஒர்க் என்னங்கிறது இப்போ பார்த்தலாம். கஸ்டமர்ஸோட டவுட்டுக்கு ஃபாஸ்ட்டாக அண்ட் கரெக்டாக ரிப்ளை பண்ணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ராடக்ட்ஸ் பற்றியும் சர்வீஸ் பற்றியும் எக்ஸ்பிளைன் பண்ணணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் சால்வ் பண்ணி அதுக்கான சொல்யூஷன் வந்து கொடுக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அந்த சேட் எல்லாமே சிஸ்டமில் நீங்கள் சேவ் பண்ணணுங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா கஸ்டமர் சப்போர்ட் ஜாப் தான் இது, பட் ஈஸியான டைப்பிங் ஒர்க்குங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஜாப்புக்கு ரிக்குவயர்மெண்ட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ மினிமம் பேசிக் எஜுகேஷன் இருந்தாவே போதும், குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருந்தாவே போதும், அண்ட் டைப்பிங்ல ஸ்பீடா பண்ண தெரிஞ்சா போதும். இந்த ஒரு ஜாப்புக்கு நீங்க சூட்டபிள். இந்த ஒரு ஜாப்புக்கு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நிறைய பேர் பாத்தீங்கன்னா அப்ளை பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ஒரு ஜாப் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உடனே நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஜாப்புக்கு ஸ்டூடெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாங்கிறது சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரொம்ப சிம்பிள் தான். கஸ்டமர்ஸ் வந்து கொஸ்டின் கேட்பாங்க, அந்த கொஸ்டினுக்கு நம்ம கரெக்டான ஆன்சரை வந்து நம்ம வந்து கொடுக்கணும். அதாவது அதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம சேட் மூலிமா எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும். அது என்னென்னா ப்ராடக்ட்ஸ் பற்றி கேட்கலாம், சர்வீஸ் பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து கேட்கலாம். அதை பார்த்தீங்கன்னா நம்ம கிளியராக அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். சப்போஸ் அவங்களுக்கு ஏதாவது இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை சால்வ் பண்ணுற மாதிரியான இருக்கும். சரி, பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு கஸ்டமர் கிட்ட நீங்க வந்து டீல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னா அதுக்கான எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டேட்டா எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா சிஸ்டம்ல நீங்க சேவ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஒர்க் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயில்டாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்க ரீட் பண்ணி பார்த்துக்கங்க. ஸோ கஸ்டமர்ஸ் என்ன மாதிரியெல்லாம் கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்குறாங்கங்கிறத அப்சர்வ் பண்ணி அது கம்பெனிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஜாப்ல பார்த்தீங்கன்னா கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா சேட்டில் நீங்கள் கிளியராக வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு நீங்கள் டீட்டெயில்டாக வந்து சொல்லணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி சொல்லிட்டு இந்த ஒரு ஜாப்புக்கு உங்களுக்கு மினிமம் பேசிக் எஜுகேஷன் இருந்தாவே போதும். ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம், அண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ இவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன கேட்டிங்கன்னா டைப்பிங் ஸ்பீடு தான். ஸோ ஸ்பீடாக டைப் பண்ண தெரிஞ்சவங்க இந்த ஒரு ஜாப்பை ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ இந்த ஜாப் உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அப்ளை பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப் நீங்கள் வீட்டிலேருந்தே பண்ணிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா லேப்டாப் அப்படி இல்லைன்னா மொபைல் இருந்தாவே போதுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா லேப்டாப் வந்து இருந்தால் ரொம்ப பெனிஃபிட்டுங்கிறதும் சொல்லியிருக்காங்க. ஸோ சேலரி டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக இந்த இடத்துல மென்ஷன் பண்ணலை, பட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒரு ஜாப் கிடைச்சிருச்சுன்னா அவங்க அந்த டீட்டெயில்ஸை வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா இந்த ஒரு ஜாப்புக்கு நீங்கள் எந்த இடத்துலையுமே ஃபீஸ் பே பண்ணுங்கிற அவசியம் கிடையாது. ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸோ இல்லை ஜாயினிங் ஃபீஸோ இல்லை ட்ரைனிங் ஃபீஸோ எதுவுமே வந்துட்டு கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டால் நீங்கள் தாராளமாக அதை ஸ்கிப் பண்ணிடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஜாப் பற்றின மொத்த டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா மட்டுமே ட்ரை பண்ணுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் ஏதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பை.